வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். இல்லறமும் பேரறமும் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய இப்பாடலை நாம் சிந்திப்போம். பொருள் கொண்டே வாழ்க்கை துன்பங்கள் தம்மை போக்கி அறம் புரிகின்றோம் முயற்சி கொண்டு. பொருள் ஈட்ட, காப்பாற்ற, எனது என்ற பொருள் பற்று உரிமை இவை பழக்கமாச்சு. பொருள் ஈட்டல், காத்தல், இடல் என்னும் சிறந்த பொறுப்பேற்க இல்லறம் தேவை. இந்த பொருள் உணர்த்தும் இல்லறம் என்று உரைக்கும் வார்த்தை பொது உடைமை வாழ்க்கை பேர் அறம் ஆம். வாழ்க வளமுடன். இல்லறத்தை நடத்த பொருள் தேவைதான். அந்த பொருள் ஈட்டும்போது துன்பம் தன்னை போக்கிக் கொள்ள அறம் புரிகிறோம். அந்த முயற்சியை நாம் செய்து கொண்டுத்தான் இருக்கிறோம். அவ்வாறு செய்யும் அந்த முயற்சி நாம் பொருள் ஈட்டவும், அதை காக்கவும், அதை துய்க்கவும், அந்த பொருளை பற்றுக்கொண்டு உரிமை கொண்டாடவும் இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். பொருள் ஈட்டல், காத்தல், இடல், பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்பதை நாம் இல்லறத்திலேயே கற்றுக்கொள்கிறோம். இந்த பொறுப்பேற்க இல்லறம் தேவையாக இருக்கிறது. இந்த இல்லறத்தில் எவ்வாறு பொருளை ஈட்டி காக்க வேண்டும் என்பதையும் அதை உரிமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற இந்த பழக்கம் வந்தபோது அதை காத்தல், இடல், ஈட்டல் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் எவ்வாறு நாம் பின்பற்றுகிறோமோ அதேபோல் பிறருக்கும் அதை கொடுத்து தாம் துய்த்து இன்புறுவதாக நம்மை மாற்றும் இந்த இல்லறம், அந்த அறம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்திலேயே நாம் இருந்து கொண்டு அறநெறி வாழ்வில் வாழ்வதாக ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற இந்த மூன்றை அங்கே கற்றுக்கொள்கிறோம், பிறருக்கு கற்பிக்கிறோம், நாம் அதை அனுபவிக்கிறோம். எவ்வாறு அனுபவிக்கும் இந்த நிலை பொது உடைமை என்பதாக வருகிறது. ஆக வாழ்க்கை முறை பொது உடைமையைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அந்த பழக்கத்திற்கு நாம் சென்று கொண்டுதான் இருக்கிறோம். இதுதான் பேரறம் என்று உணர்ந்து கொண்டு பொருள் ஈட்டுவதும், காப்பதும், அதை துய்ப்பதும், பிறருக்கு கொடுத்து வாழ்வதும் பேர் அறமாகும் என்பதை உணர்ந்து கொண்டு இதை செவ்வனே செய்தால் நாம் சிறப்பாக வாழலாம், பிறரும் அவ்வாறு வாழச் செய்யலாம் என்பதாக இல்லறமும் பேரறமும் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய இந்த இல்லறம் என்று சொல்லக்கூடியது செவ்வனே நல்லறமாக நாம் மாற்றிக்கொண்டு வரும்போது, பொது உடைமையாக அதை கொண்டு சேர்க்கும்போது அதுதான் பேரறமாக மலர்கிறது என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.